இவங்க சார்ந்து இருக்கிற அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் இருக்கு இல்லையா, அதில் இவங்கள தடை பண்ணாங்க. அது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபெப்சிக்குள்ளே இருக்க பல யூனியன்களில் டப்பிங் யூனியன் ஒன்று. இந்த மாதிரி எங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தரை நாங்கள் வெளியேற்றி இருக்கிறோம் இந்த காரணத்துக்காக. அப்போ ஃபெப்சின்ற தலைமைச் சங்கம் பொதுவாக என்ன பண்ணோம் இல்லை பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள், அதுக்கு பிறகு அவங்கள திரும்ப சேர்த்துக்கங்க அப்படின்னு. இவங்க உடனே ஃபெப்சியில் ஒரு கடிதம் என்ன அதிகாரப்பூர்வமாக அனுப்பியிருக்காங்கன்னா, மற்ற எல்லா சங்கங்களும் அத்தனை சங்கங்களும் இவங்களோட இனிமேல் பணிபுரிய ஒத்துழைக்கக்கூடாது, இவங்களை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அடிப்படையில் அந்த தலைவர் சொன்னார்? அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? என்ன உண்மைன்னு தெரியாமல் எதுக்கு விலக்கி வைக்கணும்? இப்போ ஆர்கே செல்வமணி தலைவராக இருக்கார். ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நெஞ்சுரம் படைத்தவர், யார் எதிர்த்தாலும் கவலைப்பட மாட்டார், நியாயம் எதுவும் அதை சரியாக செய்யணும்னு நினைக்கிற ஒருத்தர். ஆர்கே செல்வமணிக்கிட்ட முதல்ல சின்மயி போகணும். சார், இந்த மாதிரி முன்னாடி இருந்த கமிட்டி இப்படி எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, நீதி விசாரணை வைங்க, விசாரிங்க, கூப்பிடுங்க, நான் வந்து எல்லாம் சொல்கிறேன், பேசுவோம், அதை ஒரு புறம் நடத்துங்க, பட் என்னை பணிபுரிய அனுமதிங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கே செல்வமணி நிச்சயம் செய்வார். அது முதல்ல இவங்க பண்ணணும். ரெண்டாவது, பொதுமக்களை சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்பேன் சின்மைன்னு ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதையே நம்ம தொடருவோம். எல்லாரும் ஆர்கே செல்வமணி அவர்கள் ஃபெப்சி சங்க தலைவருக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் செய்தி, இமெயில் எல்லாம் அனுப்புங்க, சேர்ந்து அமைப்புகளை அனுப்புங்க, நண்பர்களை அனுப்புங்க, கல்லூரிகளை அனுப்புங்க, பெண் இயக்கங்களை அனுப்புங்க. ஆர்கே செல்வமணிக்கு நம்ம எல்லாம் குரல் எழுப்பினோம்னா நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க நம்ம எல்லாரும் உதவ முடியும். அதை தான் நம்ம செய்யணும். உங்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்க கண்ணு கலங்குது. ஆனா ஏன் நீங்க தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க தலை நிமிர்ந்து உட்காரணும்ல. 7 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அனுபவிச்சா ஒருத்தி தான், நம்ம எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தோம்.